அதுக்கு நம்ம யூஸ் பண்ற டூல் பார்த்தோம்னா ஃபிக்மா அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ எங்களோட டீம் வந்து ஒரு யூஎக்ஸ் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த வெபினாருக்கு எடுங்க அப்படின்னு சொல்லி. ஸோ உங்களால் அந்த ஸ்கெட்சை பார்க்க முடியுதா? ஸோ எங்களோட யூஎக்ஸ் டீம் வந்து ஜஸ்ட் ஒரு கேட்டனால போட்டது. ஸோ உங்களால் அந்த ஸ்கெட்சை பார்க்க முடியுதா? ஸோ ஹோட்டல் ஆப் ஸ்கெட்ச் லோ ஃபெர்டிலிட்டி. ஓகே, தேங்க்யூ. ஸோ இப்போ இது வந்து ஒரு ஸ்கெட்ச் தான். ஸோ இதை நம்ம எப்படி மென்ஷன் பண்ணணும் அப்படின்னு ஸோ அவங்க என்னென்ன சொல்லியிருக்காங்கன்றதை நான் உங்களுக்கு மென்ஷன் பண்ணுறேன். ஸோ எப்பயுமே டிசைனில் வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம மொபைலில் மேலே ஸ்டேட்டஸ் பார் அப்படின்னு ஒன்று வந்துடும். ஸோ ஸ்டேட்டஸ் பார் அப்படின்றது உங்களோட மொபைல் டேட்டா சம்திங் இந்த நெட்வொர்க் எல்லாத்தையும் மென்ஷன் பண்ணுறது தான். ஸோ இது எல்லாத்துக்கும் ஒரு வேல்யூ இருக்கு. நான் ஸ்பீடாக பண்ணுறதுனால உங்களுக்கு டக்குன்னு காட்டிடுறேன். ஸோ அடுத்து பார்த்தோம் அப்படின்னா ஸோ இந்த சைடில் வந்து ஒரு லொக்கேஷன் ஐக்கான் அவங்க வந்து பிளேஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ என்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணுறப்போ லொக்கேஷன் ஐக்கான் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ நான் ஒரு லொக்கேஷன் ஐக்கானை பிளேஸ் பண்ணுறேன். ஸோ இந்த ஐக்கான்ஸும் நம்மளே டிசைன் பண்ண முடியும். ஸோ இது ரொம்ப கூலான ஜாப் தான்யா. ஸோ நீங்கள் நிறைய வார்த்தை கேட்டிருப்பீங்க ஸ்ட்ரெஸ்ஸுன்னு. ஸோ இதை வந்து பேஷனேட்டாக பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்ட்ரெஸ் எல்லாம் தெரியாது. ஏன்னா இது ரொம்ப ஸ்பீடாக பண்ணக்கூடிய ஒரு ஜாப். ஸோ நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ரிப்பீட்டட் டாஸ்க்காக தான் இருக்குமே தவிர எதுவுமே ஃப்ரெஷ்ஷாக நீங்கள் பண்ண போகிறதில்ல. சரி, ஓகே. ஸோ இது எல்லாத்துக்குமே ஒரு அப்பரண்ட் வேல்யூ தான் இருக்கு. ஸோ இப்போ நம்ம அதை தெரிஞ்சுக்க வேணாம். ஸோ லொக்கேஷன் வச்சிட்டேன். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோம்னா அந்த லொக்கேஷனோட நேமை நம்ம மென்ஷன் பண்ணணும். ஸோ இங்கே டேர்மில் வந்து பார்த்தோம்னா நம்ம எல்லாமே வந்து ஸோ பேசிக்காக லொக்கேஷன் போட்டுக்கலாம். ஸோ இதில் வந்து நம்ம டெக்ஸ்ட் லேபிள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். நார்மல் டெக்ஸ்ட்னு சொல்ல மாட்டோம், டெக்ஸ்ட் லேபிள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ ஒவ்வொன்றுக்கும் ஒரு கேப் வேல்யூலாம் இருக்குது, பேடிங் அப்படிலாம் நம்ம சொல்லுவோம். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா இங்கே ஒரு நோட்டிஃபிகேஷன் ஐக்கான் வச்சுக்கலாம். ஒரு நோட்டிஃபிகேஷன் ஐக்கான் இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோம்னா இது ஒரு சர்ச் பார் அப்படின்னாங்க. ஸோ இப்போ இது வந்து டிராவல் ஆப்ன்றதுனால ஸோ ஒவ்வொருத்தவங்க ஏரியாவை சர்ச் பண்ணுவாங்க. ஸோ அப்போ அந்த சர்ச் பாருக்கு ஏற்ற மாதிரி ஒரு பாரை நம்ம ட்ரா பண்ணிக்கலாம். அது பெருசாகவே இருக்கணும். ஸோ நான் ஆக்சசிபிலிட்டி வந்து எல்லாமே யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கணும். ஸோ நம்ம வந்து மேக்ஸிமம் பார்த்தோம்னா இந்த மிடில் கிளாஸ்ல இருக்கவங்கன்னு சொல்றவங்க எல்லாமே இந்த ஃபில்டர் ஆப்ஷன் அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க அப்படின்ற ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இருக்கு. ஸோ பணக்காரங்க யாருமே ஃபில்டர் யூஸ் பண்ண மாட்டாங்கன்றது இல்லை. ஸோ மெஜாரிட்டி பார்த்தோம் அப்படின்னா ஒரு ப்ரைஸ் நம்மளோட ப்ரைஸ்க்குள்ள இருக்கணும், ஒரு ஈக்குவலான ஒரு ப்ரைஸ்ல இருக்கணும்னு சொல்லி பார்க்குறவங்கள ஃபில்டர் ஆப்ஷன்ஸ் நிறைய டைம்ல வந்து இ காமர்ஸ் ப்ராடக்ட்ல யூஸ் பண்ணுவாங்க. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் ஒரு சர்ச் இருக்குன்னா நிச்சயமா நமக்கு என்ன தேவை, ஒரு சர்ச் பார் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ எல்லாமே நீங்களே பண்ணலாமையா அந்த ஐகான்ஸ் எல்லாமே. ஓகே, கிட்டத்தட்ட நம்ம மேலே வந்து முடிச்சிட்டோம். ஸோ எப்பயுமே ஈக்குவலாக வைக்கிறது கூட நல்லதுதான், நம்ம தனித்தனியாக காட்டணும் அவசியம் இல்லை. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா கிராஃபிக்ஸ். ஸோ எப்பயுமே வந்து ஒரு கிராஃபிக்ஸ் இருக்கும் ஒரு இமேஜில் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு. ஸோ படிக்காதவங்க கூட ஈஸியாக புரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம வந்து கிராஃபிக்ஸ் யூஸ் பண்ணணும். ரெண்டுமே ஒரு பெரிய சைஸ். ஓகே. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா இது எல்லாமே டைட்டில். ஸோ நம்ம டைட்டில் ஒரு பார்க்குறோம் அப்படின்னா ட்ரெண்டி லொக்கேஷன்ஸ் போட்டுக்கலாமா?
trendy, trendy places போலாமா? trendy okay, locations தான் mention பண்ணிக்கலாம். trendy locations இல்லைன்னா highly locations போடுவோம். ஸோ இங்க பார்த்தோம் அப்படின்னா ஸோ நான் ஏன் வந்து மேல இருக்க ஒரு ரெக்டாங்கிளே நான் எடுக்கிறேன் அப்படின்னா கன்சிஸ்டன்ட் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லுவாங்கப்பா. கன்சிஸ்டன்ட் அப்படின்னா டிசைன் ஃபுல்லாவே ஒரே மாதிரி இருக்கணும். ஏன்னா புதுசு புதுசா நம்ம பிரெயினுக்கு வந்து நாலேஜ் கொடுத்துக்கிட்டே இருக்கக்கூடாது. ஸோ இப்போ நம்ம ஃப்ளிப்கார்ட், ஃபேஸ்புக் பார்த்தோம்னா ஒரே கலர்ல ஒரே டிசைனா தான் இருக்கும். ஸோ அவங்க வந்து எந்த யூசருமே வந்து புதுசு புதுசா லேர்ன் பண்ண விட மாட்டாங்க. ஸோ அது மாதிரி. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோம்னா ஸோ நம்ம வந்து ரூம்ஸ் அவைலபிள் இல்லை ரூம்ஸ்னு கூட போடலாம். சேம் கண்டெய்னர் ஒரு இமேஜ் சைஸ் இருக்கனால ஈக்குவலிட்டி. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா ஒரு 2-3 இமேஜாவது இருக்கும். ஸோ எல்லாத்துக்குமே வந்து ஒரு நேம் இருக்கும். ஸோ இப்போ எக்ஸாம்பிள் இதை வந்து நான் தமிழ்நாடுன்னு மென்ஷன் பண்ணுறேன். ஸோ இதை வந்து நான் கேரளா அப்படின்னு. ஸோ வந்து ரிவ்யூஸ் கொடுக்குற மாதிரி வச்சுக்கலாம். ஒரு 50+ ஒரு பாசிட்டிவ் ரிவ்யூன்ற மாதிரி. ஸோ இப்போ ஒரு ஹாட் ஐக்கான் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் வந்து கலரும் சைஸும் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் டைப்போகிராஃபியை பொறுத்தவரையும். ஸோ அது வந்து ரொம்ப பெரிய ரோல் பண்ணும். ஸோ யூசருக்கு வந்து எதை ஃபர்ஸ்ட் பார்க்கணும், எதை பார்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லி. ஸோ இப்போ நான் கலர் வந்து டிம் பண்ணிட்டேன் அப்படின்னா எனக்கு ஃபர்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா அந்த ஊரோட பேர் தான் ஃபர்ஸ்ட் கண்ணுக்கு தெரியும். ஸோ நெக்ஸ்ட் பார்க்குறப்ப தான் ரிவ்யூஸ் தெரியும். ஸோ இதை அப்படியே நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஹோல்ட் பண்ணிக்கலாம். டிசைனை பொறுத்தவரையும் இதை அப்படியே நம்ம காப்பி பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் நம்ம மாற்றணும்னா கூட மாறிடும். ஸோ கிட்டத்தட்ட அங்கிருந்து எல்லா கண்டென்ட்டுமே நம்ம கொண்டு வந்துட்டோம். ஸோ ஒரு வேலை இது வேரியண்ட்டாக இருந்துச்சு அப்படின்னா சரி ஓகே ஸ்டூடெண்ட். ஸோ இப்போ நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஸ்க்ரீனை நம்ம பண்ணிட்டோம். ஸோ இந்த ஸ்க்ரீனை ஒரு லைவாக கொண்டு வருவோமே. ஸோ அப்போ கலரிங் பண்ணலாம். ஸோ இதுக்கு வந்து ஒரு ப்ளூ கலர் கொடுத்தோம்னா அட்டைனாக இருக்கும். ஸோ விச் கலர் கொடுக்கலாம் நீங்களே சொல்லுங்க. குரூப்ல இருக்க எல்லாமே ஒவ்வொரு கலர் கொடுத்தீங்க அப்படின்னா கலர் மாற்றலாம் பிரபா. சாரி இப்போ தான் நான் பார்த்தேன். ஸோ நான் வந்து ஒரு ப்ளூ கலர் கொடுக்குறேன்னு வச்சுக்கலாமா. ஸோ இது என்னோட லைப்ரரி. ஸோ மை பிரைமரி கலர் அப்படின்னு நான் மிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இதுக்கப்புறம் டிசைன் சிஸ்டம்லாம் இருக்கும். இந்த கலரை நீங்கள் ஏன் சூஸ் பண்ணீங்க அப்படின்றதான் சொல்லணும். ஸோ அதுக்குமே நம்ம வந்து இந்த கலர்ஸை நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கலாம். ஸோ போயிட்டோம் அப்படின்னா டைரெக்டாக மை பிரைமரி கலர் இருக்கும் செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம போய் ஃபில் பண்ணிக்கலாம். ஃபில் இந்த கலரை கொடுத்துட்டு இதோட ஸ்ட்ரென்த்தை குறைச்சிடும், பார்க்க நல்லா இருக்கும். ஸோ யூசருக்கு எப்பயுமே நம்ம வந்து யூசரை வந்து கன்ஃபியூஸ் ஆகவே விடக்கூடாது. ஸோ நம்ம அவங்களுக்கு எப்பயுமே ஒரு ரெக்கமெண்டேஷன்ஸ்லேயே தான் இருக்கும். அவங்களுக்கு நம்ம ஒரு கைடன்ஸ் கொடுத்த மாதிரி தான் எப்பயுமே இருக்கணும். பர்பிள் கலரா மிராம் ஜோன்சன் அந்த பர்பிள் கலர் வச்சு காட்டுறேன். ஸோ என்டர் இயர் லொகேஷன், என்டர் இயர் டெஸ்டினேஷன்ஸ். ஸோ இப்போலாம் கொடுத்தோம் அப்படின்னா ஸோ யூசருக்கு வந்து இன்னும் கொஞ்சம் இந்த ப்ராடக்ட் வந்து இன்னும் அவங்க கூட மிங்கிளாக இருக்க மாதிரி இருக்கும். ஸோ இதோட டைப்போகிராஃபியை குறைச்சிக்கங்க. இப்போ பார்க்க உங்களுக்கு ரியலாகவே இருக்கும். ஓகே
இப்போ நெக்ஸ்ட் வந்து பிளேஸ் இமேஜ். ஸோ இந்த இடத்துல நம்ம ஒரு இமேஜை பிளேஸ் பண்ண போகிறோம். ஸோ நான் ஆல்ரெடி ஒரு இமேஜஸ்லாம் டவுன்லோட் பண்ணி வச்சிட்டேன். இமேஜ் இட் வில் பி லோடட். பிளேஸ் பண்ணியாச்சு. ஸோ இதை நீங்கள் ஆஃபர்னு கூட சொல்லலாம். இந்த ஏரியாக்கெல்லாம் போனீங்க அப்படின்னா. ஸோ இப்போ இதுக்கு ஒவ்வொன்றுக்குமே ஒரு கலர் வச்சுக்கோம். ஏன்னா இது ஒவ்வொன்றுமே ஒவ்வொரு டிஃப்ரென்சியேஷனை கொண்டு வர மாதிரி. ஐ திங்க் தனித்தனியாக நம்ம கலர் வச்சோம்னா டிசைன் அவுட் ஆஃப் ஃப்ரேம்ல போற மாதிரி இருக்கு. ஸோ வேணாம், இந்த மாதிரி வேணாம். ஸோ ப்ளூவே வச்சுட்டு ப்ளூவோட டிசைன் வேல்யூவை கம்மி பண்ணிட்டுருவோம். ஓகே, ஓகே. ஸோ இப்போ எல்லாத்துலேயும் ஒவ்வொரு நேமை நம்ம மென்ஷன் பண்ணலாம். ஸோ இது வந்து என்னென்ன போடலாம், ரூம்ஸ் இருக்க மாதிரி போடலாம். ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் வந்து ஒரு ரெஸ்டாரண்ட் இருக்க மாதிரி நம்ம மென்ஷன் பண்ணுவோம். ஸோ இந்த டிசைனுமே நீங்கள் உங்களால் ஈஸியாக பண்ணிட முடியும். ஸோ இன்னும் 15 நிமிட்ஸ் தான் இருக்கு. என்னால் முடிஞ்ச வரையும் அதுக்குள்ள நான் ட்ரை பண்ணி காட்டிடுறேன். நெக்ஸ்ட், ஸோ நம்ம ஏதோ ஒரு ரெஸ்டாரண்ட்டோ இல்லை சம்திங் ஏதோ ஒரு மென்ஷன் பண்ணுற மாதிரி நம்ம வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் வந்து டிராவலிங் பண்ணுறதுக்கு ஒரு ஃப்ளைட். எப்படி நம்ம ஒரு அவுட்டோர்லாம் போயிட்டோம் அப்படின்னா மேக்ஸிமம் ஃப்ளைட்டு தான் நமக்கு இருக்கும். ஸோ ஃப்ளைட்டையும் நம்ம செக் பண்ணுற மாதிரி. ஸோ ஃபுட் இருக்கும். நெக்ஸ்ட் வந்து ஹோட்டல், ஓகே, ரெஸ்டாரண்ட், ஹோட்டல், லிவிங் ஏரியாஸ். ஸோ இது எல்லாத்துக்குமே ஒரு டிஃபைன்டான வேல்யூ இருக்கு. ஸோ நான் ரொம்ப ஈஸியாக பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இதுக்கு நம்ம கொஞ்சம் டைம் எடுக்கும். ஒவ்வொன்றுக்குமே வேல்யூ செக் பண்ணணும். ஸோ இப்போ நம்ம வந்து ஒரு ஸ்க்ரீன் எவ்வளோ சீக்கிரமாக பண்ண முடியும் அப்படின்றது தெரியும். பின்னாடி பேக் எண்டில் நம்ம என்னவோ பெருசாக பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். இது எல்லாமே டேட்டா ரிவென்ட் பண்ணுறதுனா நம்ம கொஞ்சம் லேட் ஆகும். மற்றபடி யூஏலாம் ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம். அதுக்கு வந்து உங்களுக்கு இந்த சாஃப்ட்வேர் பற்றிய ஸ்கில்ஸ் கொஞ்சம் நிறையா தெரிஞ்சிருக்கணும். மற்றபடி ஒன்றும் அவசியம் இல்லை. ஸோ சாஃப்ட்வேர் நம்ம ஹேக் பண்ண தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா யூ கேன் ஈஸியலி டிஃபைன் யுவர் டிசைன். ஓகே, இப்போ இது எல்லாத்துக்குமே கலர் மாற்றிடலாம். ஈஸியாக உங்களால் பிக் பண்ணிக்கவே முடியும். நமக்கு ப்ராப்ளம் இல்லை. இட்ஸ் குட். ஓகே, இப்போ இதுக்கு ஒரு மேல் மாற்றிக்கலாம். பார்க்க நல்லா இருக்கும். லொகேஷன் சிஆர். ஸோ இதை கொஞ்சம் போல்டாக கூட மாற்றிக்கலாம். ஸோ யூஸருக்கு வந்து இந்த கொஞ்சம் போல்டியாக கட்டலாம். ஸோ இங்கே 2 ரூம்ஸோட இமேஜை நம்ம பிளேஸ் பண்ணிக்கலாம். 1 2 3 4. இது வந்து நம்ம வந்து ஹோட்டல் கூட மென்ஷன் பண்ணுவோம். ஹோட்டலுக்கு இந்த ஒரு ஐக்கான் வராது. ஸோ மாற்றணும். டிக்கெட்ஸ் கூட கொடுக்கலாம். நமக்கு டிக்கெட் வந்து அவைல் பண்ணிக்க கொடுக்க முடியும் இந்த ஆப் மூலியமா.
நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா ரூம்ஸ் லாட்ஜஸ் கூட போடலாம் தனி கண்டென்ட்டா. நெக்ஸ்ட் வந்து எலக்ட்ரானிக்ஸ். ஸோ இந்த ஆப் மூலியமாவே ஏதாவது கான்டாக்ட் பேஸ் பண்ணி நம்ம எதாவது பண்ணணும் அப்படின்னா பண்ணிக்கலாம். ஸோ இங்கேயும் ஒரு சிஆல் வச்சுக்கோம். ஏன்னா ரூம்ஸ் வந்து எல்லாமே நம்ம பார்க்குற மாதிரி இருக்கும். ஸோ இதான் தம்பிங்களா. ஸோ ஆல் ஸ்டூடெண்ட்ஸ், ஸோ இதான் வந்து உங்களுக்கு ஒரு யூஏ. ஸோ யூஏ பார்த்தோம் அப்படின்னா இந்த ஸ்க்ரீன் வந்து நான் பண்ணது கிடையாது. இது வந்து யூஎக்ஸ் டீம் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த யூஎக்ஸ் டீம் தான் இந்த டேட்டாவெல்லாம் அனலைஸ் பண்ணியிருப்பாங்க. ஆக்சுவலாக இங்கே லொக்கேஷன் வரணும், இங்கே வந்து எனக்கு சர்ச், இங்கே வந்து எனக்கு ஃபில்டர் வரணும், இங்கே நோட்டிஃபிகேஷன் வரணும், இங்கே இமேஜ் வரணும். ஸோ இது யூசர் இன்டர்ஃபேஸ் டொமைன் பண்ண மாட்டாரு. ஏன்னா இது எல்லாமே யூஎக்ஸ் ரிசர்ச்சர்ஸ் தான் ஒரு யூசரை பேஸ் பண்ணி பண்ணியிருப்பாங்க. ஸோ அவங்க நமக்கு இந்த மாதிரி ஒரு டிசைனை கொடுப்பாங்க. ஸோ நம்ம அவங்ககிட்ட பிளாக் அண்ட் ஒயிட்ல வாங்கிட்டு இந்த மாதிரி கிராஃபிக்ஸ் ஸ்டார்ட் பண்ணி கலராக கொடுக்கணும். ஸோ இந்த டிசைன் அடுத்து எங்கே போகும்னா டெவலப்பர் டீம்கிட்ட போகும். டெவலப்பர் இது எல்லாத்தையுமே நமக்கு கோடிங்காக மாற்றி தருவார். கோடிங்காக மாற்றி தந்ததுக்கப்புறம் நம்ம டெஸ்டிங் அப்படின்ற ஒரு டொமைனுக்குள்ள போகும். ஸோ நீங்கள் கேள்விப்பட்டிருப்பே ஐடி செக்டரில் ஃபுல்லாகவே டெஸ்டிங் இன்ஜினியர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ எல்லா சாஃப்ட்வேரும் எல்லா ப்ராடக்ட்டும் எவ்வளோ எரர்ஸ் வச்சிருக்கு, ஸோ அந்த எரர்ஸை நம்ம ரெக்டிஃபை பண்ணணும். ஸோ இப்போ நம்ம எக்ஸாம்பிள் ஜிபேல நம்ம பணம் மாற்ற போறப்ப திடீர்னு எரர் ஆயிடுச்சு அப்படின்னா ஸோ மணி வேஸ்ட். ஸோ அந்த எரர்லாம் வரக்கூடாதுன்றப்ப முன்னாடி கிட்டத்தட்ட ஒரு 500-600 டெஸ்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அப்போ ஒவ்வொரு டிசைன் இல்லை ஒவ்வொரு ப்ராடக்ட்டுமே ஒரு டெஸ்ட்டை வந்து ஜம்ப் பண்ணிட்டு தான் பப்ளிக் ரியாலிட்டி கிட்ட வரும். ஸோ அதுக்கு நம்ம யூசபிலிட்டி டெஸ்ட்னு சொல்லுவோம். ஸோ நீங்க பார்த்த மாதிரி ஒவ்வொரு கான்செப்டுமே வந்து நிறைய உங்களுக்கு நிறைய தியரிட்டிக்கலாகவும் இருக்கும், பேக்ரவுண்ட்ல ப்ராக்டிக்கலாகவுமே நிறைய இருக்கும்.